முதல் முறையாக ஒரு மதம் என்பதை கிரைட்டீரியா வைக்கிறாங்க. சரி, மதத்தை ஒரு அளவுகோலாக வச்சிங்கன்னா அதுலேயாவது நிற்கிறீங்களா அப்படின்னா, திடீர்னு சில நாடுகளை விளக்குறது. அந்த இடைப்பட்ட 15 ஆண்டுகளில் நீங்கள் சொல்லக்கூடிய பக்கத்து நாடுகளில் மத ரீதியான ஒரு துன்புறுத்தல், பர்சிக்யூஷனுங்கிறாங்கல்ல, ஒரு அந்த மாதிரியான கிறிஸ்துவர்கள் சேர்க்கப்படலை, முஸ்லீம்கள் சேர்க்கப்படலை. அதே நேரத்தில் இந்துக்கள் என்பவர்கள் சில பக்கத்தில் இலங்கையில் நேரடியாக கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு வரையிலும் அங்கே இருக்கிற விநாயகர் கோயில், அம்மன் கோயில் எல்லாமே புத்த விகாரிகளாக மாற்றப்படுது. அங்கே இருக்கிற இந்து மத சின்னங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு பௌத்த சின்னங்களாக மாறுது. அங்கே இருக்கிற அந்த தெருக்களுக்கு பேர்லாம் ஜூலை கலவரத்துலேருந்து வந்தவங்கலேருந்து பல பேர் இங்கே இருக்கிறாங்க. பல நாடுகளில் பல முகாமில் இருக்கிறாங்க. அந்த முகாமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தலைமுறையாக அங்கே பிறந்துட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் குடியுரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆப்கானிஸ்தானை சேர்த்துக்கிறீங்க, இலங்கையை சேர்க்க மறுக்கிறீங்க. இதில் ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்குதா? அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தாமல் இருக்க மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், நான் அமல்படுத்த மாட்டேன்னு சொன்னாக்கா அதுக்கு ஒன்றும் அதிகாரம் கிடையாது. அஸ்ஸாமில் நடந்த மாணவர்கள் போராட்டமே சட்டவிரோதமாக இவங்க வந்துட்டாங்க. அடுத்தடுத்து அலையாக வந்துகிட்டே இருக்காங்க. அது பிரிட்டிஷ்காரன் பீரியட்லேருந்து தொடங்கி குறிப்பாக அந்த பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்தின் போது நிறையா வந்துட்டாங்க. தமிழ் தேசிய தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு என்ஆர்சி அப்படிங்கிறது. ஆமாம், தமிழ்நாடுக்கு டிஎன்ஆர்சி தேவைங்கிறேன். என்ஆர்சி வேணாம், டிஎன்ஆர்சி வேணுங்கிறேன். டிஎன்ஆர்சி வேணுங்கிறேன். தமிழ்நாடு சிட்டிசன்ஷிப் வேணுங்க. நேஷனல் தான், நேஷனே கிடையாது இந்தியா. அது விடுங்க. இப்போ அவங்க ஆல் இண்டியாவுக்கு வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டுக்கு வைங்க. எப்படி அஸ்ஸாமுக்கு ஒத்துக்கிட்டீங்களோ அவங்களுக்கு அதையும் ஒத்துக்குங்க. ஒவ்வொரு இஸ்லாமியரும் சிஏஏ சட்டத்தை பார்த்தீங்கன்னா வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி அகில இந்திய முஸ்லீம் ஜமாத் தலைவர் மௌலானா ஜகாபுதீன் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் மத்தியில் அவங்களுக்கு ஏற்கனவே நீண்ட காலமாக எம்ஜிஆர் காலத்திலேருந்து இந்த வாக்காளர்கள் மாறிட்டாங்க. இப்போ அதை தக்க வைக்கிறதுக்கு தான் அந்த எஸ்டிபிஐ கட்சியோட கூட்டணி, அதுக்கு ஒரு சீட்டு, திருநெல்வேலியில் எங்கேயோ ஒரு சீட்டு கொடுக்குறது. அப்போ அதில் அதுக்கு தகுந்தாற் போல் அவங்க பண்ணுறாங்க. திமுகவும் என்ன, நீங்கள் திமுக அந்த கூட்டணியில் இருந்தால் எல்லாம் ஆதரிக்கிறவங்க தான். நீங்கள் குஜராத்தில் இஸ்லாமியர்களை குறி வச்சு படுகொலை நடத்தும் போது அதை ஆதரித்தவர் தான் கலைஞர். இடைக்கால தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க 2019. அந்த 2019 வரல இருக்கக்கூடிய டேட்டாவை உடனே கொடு, மீதி இருக்கிறதுக்கு 10 நாள் எடுத்துக்க அப்படின்னா மொத்தமும் மேட்சிங் டேட்டா வந்துடும். டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத். இது நையப்போடைய நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு கி வெங்கட்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமே. சிஏஏ சட்டம் 11/3/2024 மாலை நாடு முழுக்க அமல்படுத்தப்பட்டிருக்கு. 2019ஆம் ஆண்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இந்த சட்டம் பில் பாஸ் ஆனால் கூட, ஆனால் நடைமுறைப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலம் எடுத்துக்கிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் மத்திய பாஜக அரசு இது மாதிரி கொண்டு வருவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு 2 காரணம். அதாவது ஒரே விஷயந்தான், 2 முனையில் காரணம். அதாவது ஒன்று, புதிய இஸ்லாமிய வாக்காளர்கள் கிடைப்பாங்களா, அதாவது இந்து வாக்காளர்கள் கிடைப்பாங்களா அந்த பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நம்ம முஸ்லீம்களை ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படிங்கிறத கூடுதலாக பேசினாக்க அது இந்துக்கள்ங்கிற ஒரு பகுதியை, குறிப்பாக இந்த வட இந்தியா பகுதிகளில் ஓட்டுகள் வாங்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த சிஏஏ அறிவிக்கும் போது 2019 மிகப்பெரிய போராட்டம், உழவர்கள் போராட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டமாக அது நடந்தது. அதுதான் இந்தியா முழுவதும் நடந்துச்சு. வட இந்தியாவில் மிக கடுமையாக நடந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துக்கு மேலாக. ஆமாம், அது இந்த கொரோனா வரலன்னா இன்னும் தொடர்ந்து அந்த போராட்டம் ஒரு வழியாக தான் இருக்கும். அப்போ நிறுத்தி வச்சாங்க. இப்போ திரும்ப இந்த தேர்தல் ஒட்டி என்னென்னா, இவங்களுக்கு ஒரு இஸ்லாமியர் எதிர்ப்பு அப்படிங்கிறது வழியாக இந்த இந்துக்கள் ஓட்டை ஏதாவது கூடுதலாக வாங்கலாமா அப்படிங்கிற கணக்கில் தான் இது இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதே சமயம் எதிர்க்கட்சிகள் இந்த சட்டத்தை எதிர்த்து கடுமையாக நாடெங்கிலும் போராடினாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்தோம். குறிப்பாக மம்தா பானர்ஜி, மு.க. ஸ்டாலின் அவர்கள், பினராயி விஜயன், பல மாநில எதிர்க்கட்சிகளுடைய முதல்வர் போராடினாங்க. பல்வேறு அமைப்புகள் போனாங்க. தொடர்ந்து தமிழ் தேசிய பேரியக்கம் போராடிட்டு வருது. ஸோ அப்படி இருக்க எதிர்க்கட்சிகளுடைய இந்த எதிர்ப்பையும் மீறி சிஏஏ சட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. என்னதான் சொல்கிறது இந்த சிஏஏ? இதில் எப்படி என்னென்னா, இது அவங்க சௌரியத்துக்கு செய்கிறது தான். இப்போ நீங்கள் ஒரு குடியுரிமைங்கிறது உலகத்தில் எல்லா நாட்டிலையும், இந்தியாவிலையும் சரி, அவர்கள் மரபு ரீதியாக எந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் என்பதை வச்சு தான் குடியுரிமை கொடுக்கக்கூடியது. அப்போ மரபு ரீதியாக எவ்வளோ காலம் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுல
ஒரு ஆண்டு வரையறையை வச்சுருப்பாங்க. இப்போ ஏற்கனவே இங்கே 14 ஆண்டுன்னு வச்சுருந்தாங்க, 11 ஆண்டுன்னு வச்சுருந்தாங்க. அப்படியான ஒரு வரையறை ஒவ்வொரு நாட்டிலையும் அது வித்தியாசப்படும். இப்போ அந்த அந்த சில நாடுகளில் வந்து இந்த ஆண்டுக்கு பிறகு வந்தவர்களுக்கு உரிமை இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு உரிமை உண்டு. இப்படி தான், அதாவது எவ்வளோ ஆண்டுகள் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான குடியுரிமைக்கான அடிப்படை. மற்றபடி இதில் வந்து இந்த மதத்துக்காரங்க அப்படின்னு வந்து எந்த நாட்டிலையும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மத ஒரு 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 நாட்டில் ஒரு மதம் வந்து ஒரு ஆளும் மதமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நாட்டிலே கூட இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இங்கே வந்து இந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு குடியுரிமை கிடையாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ உதாரணமாக பாகிஸ்தான் இருக்குது, அது அறிவிக்கப்பட்ட இஸ்லாமிய நாடு. அங்கே அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ நாள் இருந்தீங்க அப்படிங்கிறது தான் நேச்சுரலைசேஷனுங்கிறாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கு குடியுரிமை என்பதை கொடுப்பாங்க. இப்போ இதுதான் முதல் முறையாக இந்தியாவிலையும் அப்படி தான் இருந்துச்சு. இங்கே வந்து இப்போ தான் அதில் இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக தான் முதல் முறையாக ஒரு மதம் என்பதை கிரைட்டீரியா வைக்கிறாங்க. சரி, மதத்தை ஒரு அளவுகோலாக வச்சிங்கன்னா அதுலேயாவது நிற்கிறீங்களா அப்படின்னா, திடீர்னு சில நாடுகளை விளக்குறது, சில மதங்களை விளக்குவது, சில நாடுகளை விளக்குவது. இப்போ நீங்கள் வந்து இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க, இப்போ அமித்ஷா என்ன சொல்ல வராங்கன்னா, அகண்ட பாரதத்தினுடைய பிள்ளைகள் இவங்கெல்லாம் அப்போ அகண்ட பாரதத்தினுடைய குடிமக்களாக இருந்தவங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்படி தான் இருந்தவங்க அப்படின்னு. சரி, இப்போ நீங்கள் உங்களுடைய அகண்ட பாரதத்தில் இப்போ பிரித்தானிய இந்தியாவை தான் நீங்கள் பெரும்பகுதி அகண்ட பாரதங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ரஷ்யா வரலும் கூட வால்கா வரலும் எங்களுடைய நாடுங்கிறதுலாம் சும்மா ஒரு கதையாக சொல்லிட்டு இருக்கிறது தான். அப்போ பிரித்தானிய இந்தியாவுக்குள்ளே இருந்த நாடுகள், அப்போ வந்து இது வந்து பிரிந்த போது பெரிய மத கலவரங்களும் அதுவும் நடந்துச்சு. அதனால் இங்கே இருந்தவங்க அங்கே போயிட்டாங்க, அங்கே இருந்தவங்க இங்கே வந்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரியை வந்து இது இப்போ வர முடியாதவர்கள், சிக்கி கொண்டவர்கள் அங்கே வந்து ஒரு மத ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம தாயகம் தான் அதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு அது பேசுகிறாங்க. அதுக்கான ஒரு அடிப்படை. இப்போ ஒன்று வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய 2014 அதிலிருந்து ஏதாவது ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு டிசம்பர் 31க்கு முன்னாடி. ஆமாம், அப்போ டிசம்பர் 31க்கு முன்னாடி ஒரு 5 ஆண்டுகள்னு கணக்கு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே 14 ஆண்டுகள்னாங்க, அப்புறம் 11 ஆண்டுகள்னு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ஒரு 15 ஆண்டுகளை வச்சுக்க. அந்த இடைப்பட்ட 15 ஆண்டுகளில் நீங்கள் சொல்லக்கூடிய பக்கத்து நாடுகளில் மத ரீதியான வந்து ஒரு துன்புறுத்தல், பர்சிக்யூஷனுங்கிறாங்கள்ல, ஒரு அந்த மாதிரியான நடந்ததா அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அப்படிலாம் காட்ட முடியாது. சரி, அப்படி இருந்ததாகவே வச்சுக்குவோம். உண்மையில் என்ன, நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் துன்புறுத்தல் என்பது வெளிப்படையாக நடந்துச்சு. தமிழின படுகொலை அப்படிங்கிறது வந்து ஒரு இன ரீதியான துன்புறுத்தல். இப்போ ஒரு மொழி பேசுகிற மக்கள் என்பதுலேருந்து வந்துச்சு. அங்கே வந்து என்ன, சிங்கள நாடு மட்டும் இல்லை, அது சிங்கள பௌத்த நாடு அறிவிக்கப்பட்டது. அந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருப்பது தான். இங்கே வந்து சிங்கள பௌத்த நாடு தான். அங்கே பௌத்த பிக்குகளுக்கு ஒரு பெரிய அரசியல் ஒரு அங்கீகாரம் உண்டு. அவர்கள் சொன்னால் கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ராஜகுரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து வந்து ஒரு மத துன்புறுத்தலுக்கு உள்ளாகி வந்தவர்கள் இவங்க சொல்லக்கூடிய இந்துங்கிற ப்ராக்கெட்டில் வரக்கூடியவர்கள் தான். இப்போ பிஜேபி சொல்லக்கூடிய இந்துங்கிற ப்ராக்கெட்டில் வரக்கூடியவங்க தான் சைவர்கள், பெரும்பகுதி இந்துக்களுங்கிறது சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி கூட அங்கே சிவசேனா இந்துன்னு போய் இங்கேருந்து இந்து மக்கள் கட்சியெல்லாம் கூட அங்கே போய் உட்காந்துட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிற மக்கள் துன்புறுத்தப்பட்டு தொகையாக வந்தாங்க, ஒரு இனப்படுகொலைக்கு ஆனாங்க, இன அழிப்புக்கு உள்ளானாங்க. அவங்கள சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, மதம் என்ற வகையில் கிறிஸ்துவர்கள் சில நாடுகளில் சேர்க்கப்படுறாங்க, சில நாடுகள் சேர்க்கப்படலை. இது கிறிஸ்துவர்கள் சேர்க்கப்படலை, முஸ்லீம்கள் சேர்க்கப்படலை. அதே நேரத்தில் இந்துக்கள் என்பவர்கள் சில நாடுகளில் சேர்க்கப்படுறாங்க, சில நாடுகளில் சேர்க்கப்படலை. அப்போ மதங்களை ஒதுக்குவது, நாடுகளை ஒதுக்குவது, அவங்களுடைய விருப்பத்துக்கு தேர்ந்தாற் போல் மாற்றி அமைப்பது. அப்போ வந்து இவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்க மட்டும் தான் வரலாம் அப்படிங்கிறது தான் உணர்ந்துருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் சம்மந்தம் இல்லாத ஆப்கானிஸ்தானை எதுக்கு சேர்த்துக்கிறீங்க? பிரித்தானிய இந்தியாவில் ஆப்கானிஸ்தான் ஒரு பகுதியாகவே இருந்ததில்லை. ஆப்கானிஸ்தானத்தில் ஒரு மதவெறி ஆட்சி தான். அங்கே வந்து பெண்கள் படிக்கிறது கூட கூடாது, பாட்டு பாடக்கூடாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அதில் வந்து அங்கே வாழக்கூடிய இந்துக்களோ சீக்கியர்களோ பாதிக்கப்படுறது என்பது இயல்பாக நடந்திருக்கக்கூடியது தான். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நாட்டோட இப்போ அரசியல் உறவு இருக்குது. இப்போ ஒரு போன வாரத்தை கூட ஜெய்சங்கர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார் அவங்கள கூட்டு வச்சு, வெளியுறவுத்துறை அமைச்சர். அப்போ வந்து அவங்களோட இருக்கிற உறவை வச்சு அவங்களுக்கான பாதுகாப்பை செய்யணும். இப்போ ஆப்கானிஸ்தான் உங்களுடைய கணக்குப்படி இந்த பிரிட்டானிய இந்தியாவில் இருந்தவங்க கிடையாது.
அவங்கள சேர்த்து அவங்க அண்டைய நாடும் கிடையாது. பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாதிரி அங்கேருந்து நேரடியான நில உறவு உள்ள நாடும் கிடையாது. அங்கேருந்து இங்கே தப்பிச்சு வர முடியாமல் தவிக்கிறாங்க, இங்கேருந்து அங்கே விரட்டப்பட்டோம் அப்படிலாம் கிடையாது. அப்போ ஆப்கானிஸ்தானை சேர்த்துக்கிறீங்க. அதே நேரத்தில் வந்து பக்கத்தில் இலங்கையில் நேரடியாக கொல்லப்பட்டாங்க. இன்றைக்கி வரையிலும் வந்து அங்கே இருக்கிற அந்த விநாயகர் கோயில், அம்மன் கோயில் எல்லாமே புத்த விகாரிகளாக மாற்றப்படுது. அங்கே இருக்கிற வந்து இந்து மத சின்னங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு பௌத்த சின்னங்களாக மாறுது. அங்கே இருக்கிற அந்த தெருக்களுக்கு பேர்லாம் புத்த சிங்கள பேராக மாற்றிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? அப்போ வந்து வெறும் தலைவர்கள் பேர் இல்லை, எல்லாமே கடவுள் பேரால், இந்து மத கடவுள் பேரால் இருந்த தெருக்கள் பகுதிகள் எல்லாமே அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி சத்தம் போட மாட்டீங்க. ஏன்னா பாதிக்கப்படுறவன் கொல்லப்பட்டவன் தமிழன் தான், அவன் இந்துவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அப்போ வந்து நீங்கள் அவன் கூப்பிடுறவன் தமிழனா இல்லையான்னு பார்த்துக்கிறீங்க. நீ கும்பிட்ற கடவுளை அவன் கும்பிட்டா கூட அவன் கும்பிட்றவன் தமிழனாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டான், அவருக்கு அந்த உரிமையை கொடுக்க மாட்டான். எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்கிறாங்க ரெட்டை கொடி உரிமைன்னு. 1983 இங்கே அலை அலையாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி இந்த லால் பகதூர் சாஸ்திரி சினிமா ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேருந்து மலையக தமிழர்கள் பிரச்சனை இருக்குது. இது வந்து அங்கே இருக்கிற தாயக ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை 83க்கு பிறகு. இந்த 2 வகை தமிழர்களையும் நீங்கள் அதுலேயும் முழுசாக ஏற்றுக்கலை. இவங்களையும் வந்து அகதிகள் ஸ்டேட்டஸ் முறையாக கொடுக்கல. நம்ம ஒரு வார்த்தைக்கு அகதிகள் முகாம்னு சொல்கிறோமே தவிர பன்னாட்டு சட்டப்படி இவர்களை ரெஃப்யூஜிஸ்ன்னு ஏற்றுக்கவே இல்லை இந்தியா. இவர்கள் என்னென்னா சட்டவிரோத குடியேறிகள், நாடு கடந்து வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ். அது வந்து இங்கே இப்போ ஈழத்துலேருந்து இலங்கையிலேருந்து வந்த தமிழர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சட்டவிரோத குடியேறிகள் தான். அவங்கள வந்து ஒரு அகதிகளுங்கிற அந்தஸ்து கூட கிடையாது. அதனால தான் இன்றைக்கி முருகன் சாந்தன்லாம் பிரச்சனை என்ன, நீங்கள் இப்போ உச்சநீதிமன்றம் வெளியே விட்டால் கூட இவர்கள் இலங்கை மக்கள், அவங்களுக்கு நாங்கள் வந்து வெளியே விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து ஒரு முகாமில் வச்சுக்கிறீங்க. இவர்கள் அகதிகள்னு நீங்கள் அங்கீகரித்த ஒரு சட்டவிரோத குடியேறிகள்ங்கிற அந்த வகையிலையும் கொண்டு வர முடியாது, நீ கைது பண்ண. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுவும் இல்லை இதுவும் இல்லை, சித்திரவதை முகாமில் சேர்க்குறீங்க, சிறப்பு முகாமில். இந்த மக்கள் 83லேருந்து வந்தவங்க ஒரு தலைமுறையே இங்கே பிறந்து அடுத்த பேரம்பேத்தி எடுத்துட்டான். 83லேருந்து அந்த முதல்ல இருக்க ஜூலை கலவரத்துலேருந்து வந்தவங்கலேருந்து பல பேர் இங்கே இருக்கிறாங்க, பல நாடுகளில் பல முகாமில் இருக்கிறாங்க. அந்த முகாமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தலைமுறையாக அங்கே பிறந்துட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் குடியுரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அங்கே இருக்கிறவன் இப்போ வந்து இங்கே அங்கேருந்து இப்போ சமீபத்தில் வந்தாங்க, ஒரு 5 வருஷத்துக்குள்ளே வந்தவங்களும் தராங்கிறீங்க. அது எப்படி இது? அப்போ என்னன்னா ஆப்கானிஸ்தானை சேர்த்துக்கிறீங்க, இலங்கையை சேர்க்க மறுக்கிறீங்க. இதில் ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்குதா? ஏதாவது ஒரு கணக்கு இருக்கணும்ல, ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல, அதில் ஒரு தர்க்கம். இந்த நடுவு அடிப்படையில் நாங்கள் சேர்த்துக்கிறோம், நீங்கள் உள்நோக்கம் எது வேணால் வந்துட்டு போட்டோம். அதுக்கு ஏதாவது ஒரு தர்க்கம், ஒரு மேம்போக்காக நியாயப்படுத்துறது கூட எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் வச்சது தான் அப்படிங்கிறது தானே. அதனால் இது வந்து என்னென்னா, இந்த எதிர்க்கட்சிகள் எதிர்த்தாங்கிறது வாய் வார்த்தையாக தான் எதிர்த்தாங்க, உண்மையிலேயே மக்கள் தான் போராடினாங்க. இதில் சிஏஏல வந்து மக்கள், குறிப்பாக முஸ்லீம் பெண்கள், அவங்க தான் முனைப்பாக இருந்து போராடினாங்க. மற்ற எல்லா சமூகங்களையும் சேர்ந்த இந்துக்கள், சீக்கியர்கள் எல்லோரும் சேர்ந்து, அதில் ஜனநாயக சக்திகள் எல்லாம் சேர்ந்து போராடினாங்க. அவங்களோட அந்த பந்தலுக்கு போய் வாழ்த்தி பேச போனது தான் அந்த கட்சி தலைவர்கள்லாம். அது திமுகவாக இருந்தாலும் சரி, பினராயி விஜயனாக இருந்தாலும் சரி தான். அவங்களுக்கு அந்த போராடினவங்க அந்த மக்கள், தன்னெழுச்சியாக அந்த மக்கள் போராடினாங்க. ஆனால் இப்போவும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களே சார், இப்போ பினராயி விஜயனாக இருக்கட்டும், இப்போ மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், 2 மாநில முதல்வர்களுமே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்களுடைய மாநிலத்தில் வந்து சிஏ வந்து அமல்படுத்த மாட்டோம், அது என்ன நடந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷனை வந்து சொல்கிறாங்க. எது எப்படி போய் பார்க்குறீங்க? இது ஒரு முடிவை சொல்கிறாங்க. அதாவது இது வந்து இந்த குதிரை போன பிறகு லாயத்தை போட்டுறது மாதிரி தான் அது. ஏன் அப்படின்னா, இந்த சட்டத்திலேயே அவன் போட்டான், அதெல்லாம் புதுசு இல்லை. 2019 சட்டத்திலே என்னென்னா, இதுக்கான எம்பவர்டு கமிட்டி, அதிகாரம் பெற்ற கமிட்டி தான் அதை முடிவு செய்யும் அப்படிங்கிறத போட்டான். இப்போ அந்த 11ஆம் தேதி நோட்டிஃபிகேஷனில் என்னென்னா வந்து கெசட்டில் அறிவிச்சிருக்காங்கல்ல, அதில் வந்து அந்த விதிகளில் இந்திய அரசாங்கத்தினுடைய 2 பிரதிநிதிகள், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு செக்ரட்டரி, தமிழ்நாட்டினுடைய ரீஜனில் இருக்கக்கூடிய ரயில்வேலேருந்து ஒரு ஆள், இந்த 4 பேர் தான் வந்து அதில் கமிட்டி உறுப்பினர்கள், அதாவது எம்பவர்ட் கமிட்டி. இதை யார் இவங்க அது மனு கொடுக்கணும், அதுக்கான படிவமெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த படிவத்தில் நீங்கள் பூர்த்தி பண்ணி அதுக்கான விவரங்களை போட்டு நீங்கள் வந்து எனக்கு இது குடியுரிமை வேணும், நான் அது மாதிரி அந்த நாட்டிலேருந்து விரட்டப்பட்டு வந்தவன், ஒரு அவதிக்குள்ளாகி வந்தவன் சொல்லி அதுக்கான விவரங்களை கொடுக்கணும். கொடுத்த பிறகு அதை ஆய்வு செய்து
இவர்கள் இந்த குடியுரிமை பெறுவதற்கு தகுதியானவர்கள் தான் சொல்வதற்கான அதிகாரம் பெற்ற கமிட்டி, எம்பவர்ட் கமிட்டி இருக்க, அதில் ஒருவர் தான் மாநில அரசாங்கத்தை சேர்ந்தவர். அவரும் இன்வைட்டி, அவர் வந்து பார்வையாளர் தான். இன்னொருத்தர் ரயில்வேயை சேர்ந்தவர், அந்த இதில் அவரும் பார்வையாளர் தான். யாருக்கு ஓட்டுரிமை உண்டுன்னா இந்திய அரசனுடைய பிரதிநிதிகள் 2 பேருக்கு தான் ஓட்டுரிமை உண்டு. 2 பேர் முடிவு பண்ணால் கொடுக்கலாம். இவர்கள் கருத்து சொல்லலாம், அவ்வளோதான். அந்த சட்டத்திலே அப்படி வச்சுட்டான். 2019 சட்டத்திலே அப்படி தான் உண்டு. அதுக்கான ரூல்ஸ் இப்போ போட்டு விட்டாங்க. இப்போ இவர் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறது என்ன இருக்குது? இவருக்கு அந்த அதிகாரமே கொடுக்கலாமே. இப்போ நீங்கள் வந்து அந்த அப்போயே நீங்கள் சிஏஏ சட்டம் வரும்போது என்ன நான் சொன்னோம், இது வந்து குறைந்தபட்சம் குடியுரிமை பற்றி பரிசீலிக்கிற இடத்துல மாநில அரசாங்கத்தை கூட வைக்கல. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து அமல்படுத்தாமல் இருக்க மாநில அரசுக்கு வந்து அதிகாரம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், நான் அமல்படுத்த மாட்டேன்னு சொன்னாக்கா அதுக்கு ஒன்றும் அதிகாரம் கிடையாது. ஒரு மாறலாக சொல்லலாம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே சேர்ந்து தானே ஒரு மக்கள் பிரதிநிதியை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு அரசாங்கத்தை வந்து சட்டமன்றத்தை வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து ஒரு பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கை பெற்றவர் தானே இருக்கிறார் அந்த இடத்துல பார்க்கும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவர் வந்து சொல்லும்போது அது வந்து ஒரு மாநிலத்தின் கருத்தாக தானே பிரதிபலிக்க முடியும். அப்படி ஏற்றுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பிரதி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து மாநிலத்திற்கு இருக்கிற குறைந்தபட்ச அதிகாரத்தையும் பறித்து இதில் என்ன மாநிலங்கள் இந்த மாற்று கருத்து உள்ளதுன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அது வரும்போது ஆதரித்த அதிமுக இன்றைக்கி மாற்றி பேசுகிறாங்க இல்லையா? அது வரும்போது ஓட்டளித்த ஆம் ஆத்மி மாற்றி பேசுது. அது வரும்போது மாத்தரித்த இவர் நம்ம நிதிஷ்குமார் இருக்கார்ல மாற்றி பேர், இன்றைக்கி என்ன பேராக தெரியாது, முந்தின நாள் மாற்றி பேசினார். என்ன இப்படி ஏற்கனவே ஓட்டு போட்டவர்களே கூட அது தவறு பண்ணிட்டோம், அந்த மக்கள் போராட்டம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் தவறு பண்ணிட்டோம், நாங்கள் வந்து எங்கள் மாநிலத்தில் அமல்படுத்துறதுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஆதரிக்க மாட்டோம்னு பேசுனாங்க. இப்போ இவங்க 2 பேரும் டெக்ளேர் பண்ணிட்டாங்க, நாங்கள் எங்கள் மாநிலத்தை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை வந்து இந்த இவங்களுக்கான அதிகாரத்தை மாநிலத்துக்கு ஏற்கனவே இருந்த, இப்போ நீங்கள் அதுக்கு என்ன எப்படின்னா சிஏஏங்கிறதுக்கான விஷயம் இந்திய அரசனுடைய அதிகாரத்துக்கு இருக்குது. அதை செயல்படுத்தும் போது பாப்புலேஷன் ரிஜிஸ்டர்னு இருக்குது. இந்த இது வந்து அந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்தில் இருந்துச்சு. அது 2 கனெக்ட் ஆனது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தேவையே இல்லாமல் எம்பவர்ட் கமிட்டி முடிவெடுத்துக்கலாம், அதிகாரம் பெற்ற முடிவெடுத்துக்கலாம். அது இந்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. மாநில அரசாங்கத்துக்கு அதில் ஒரு சேயும் கிடையாது. அப்படி தான் பண்ணிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா சத்தமில்லாமல் மாநிலத்தினுடைய மிக அடிப்படையான உரிமையும் பறித்து தான் இந்த சிஏ செயல்படுறதுக்கான இந்த ரூல்ஸ் வந்திருக்கு. அப்போ அதனால் இவங்க பினராயி விஜயனோ ஸ்டாலினோ சொல்கிறது நம்ம உணர்வை சொல்கிறாங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாமே தவிர அதுக்கு வந்து ஒரு சட்ட அதிகாரம் கிடையாது. ஏன்னா இவங்க நிறுத்திட முடியாது, அதை அவன் செயல்படுத்திட முடியும். அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா இது வந்து அஸ்ஸாம்லேயோ மணிப்பூர் மேகாலயா இந்த மாதிரி பகுதிகளிலோ மேற்கு வங்கம், ஆமாம் மேற்கு வங்காள இந்த மாதிரி மாநிலங்கள் இருக்கிறதுக்கு வடகிழக்கு மாநிலங்களில் வரக்கூடிய ரியாக்ஷன் வேறு, ஓகே, மற்ற மாநிலங்களில் வரக்கூடிய ரியாக்ஷன் வேறு. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த இவர்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடாது என்பது தான் அஸ்ஸாம் போராட்டமே. அஸ்ஸாமில் நடந்த மாணவர்கள் போராட்டமே சட்டவிரோதமாக இவங்க வந்துட்டாங்க, வந்து அடுத்தடுத்து அலையாக வந்துகிட்டே இருக்காங்க. அது பிரிட்டிஷ்காரன் பீரியட்லேருந்து தொடங்கி குறிப்பாக அந்த பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்தின் போது நிறையா வந்துட்டாங்க. அப்படி வந்தவங்களில் மேற்கு வங்காளத்தினுடைய வங்காளிகளும் உண்டு, பங்களாதேஷினுடைய வங்காளிகளும் உண்டு அஸ்ஸாமுக்குள்ளே. அப்போ வந்து அஸ்ஸாம் மண் அஸ்ஸாமுக்கே, வெளியாரே வெளியேறு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய போராட்டம், மாணவர்கள் போராட்டம். அஸ்ஸாம் அது அனைத்து அஸ்ஸாம் மாணவர்கள் சங்கம், அஸ்ஸாம் கனபரிஷத், இந்த 2 இதுவும் அமைப்பினுடைய போராட்டம் அதுதான். அந்த போராட்டம் மிக நீண்ட காலம் நடந்துச்சு. மிகப்பெரிய அடக்குமுறைகளை சந்தித்து நடந்ததுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் ராஜீவ்காந்தி முதலமைச்சராக இருக்கும்போது அந்த மாணவர் அமைப்புகளோட ஒரு ஒப்பந்தம் போட்டார். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் 1971 என்பது கட் ஆஃப் டேட்டாக வந்துச்சு. அவங்க கேட்டது 1961க்கு பிறகு வந்தவங்களே வேண்டாங்கிறது தான். அப்புறம் ஒரு சமரசத்தில் என்ன வந்துச்சுன்னா 1971 மார்ச் 24ன்னு நினைக்கிறேன், அந்த தேதிக்கு பிறகு வந்தவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கணக்கெடுத்து நீக்கிடுவோம், வெளியே தள்ளிடுவோம், அஸ்ஸாமை விட்டு வெளியேற்றிடுவோம், அவங்கள என்ன பண்ணுறதுங்கிறது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது பேசுனாங்க. இப்போ அதை வந்து செயல்படுத்தலை, அந்த ஒப்பந்தம் போட்டாங்களே தவிர செயல்படுத்தலை. பிறகு போராட்டம் நடத்துனாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஒப்பந்தத்தின்படி நீங்கள் செய்தாகணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மொழி வழியில் ஒரு மாநிலத்தை உருவாக்குறீங்கன்னா அந்த மொழி வழி தேசிய இனத்திற்கான தாயகமாக அங்கீகரிக்கிறீங்க. அதுதான் மாநில சீரமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையாக. அதுதான்
மொழி பண்பாடு தாயகத்தை பாதுகாப்பது என்பது தான். அப்போ அதனுடைய ஸ்பிரிட்டுக்கு எதிராக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சட்டவிரோத குடியேறிகள் என்பதை கணக்கிட்டு போடுற வேண்டியதான். நீங்கள் அந்த ஒப்பந்தமும் அதுதான் சொல்லுது. அப்போ அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் செயல்படுத்த மறுப்பது தவறானதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போட்டு அதையும் செயல்படுத்தாத போது சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுடைய கண்காணிப்பின் கீழே ஒரு கமிட்டி போட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ட்ரிபியூனல் அமைச்சு அஸ்ஸாமுக்குள்ளே அதெல்லாம் கணக்கெடுத்தாங்க. இப்போ அந்த கணக்கெடுக்கிற வரியிலும் பாஜக ஆதரிச்சிச்சு. அவங்கள வெளியேற்றணும் போக்குவரத்து எல்லாம் ஆதரித்தாங்க. சிக்கல் என்ன வந்துருச்சுன்னா இவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த பங்களாதேஷ்லேருந்தும் வங்காளத்துலேருந்து வந்தவங்களில் எல்லாருமே முஸ்லீம்களாக இருப்பாங்கன்னு இவங்க நினச்சிட்டாங்க பிஜேபி. அதனால தான் அதை ஆதரித்தாங்க. அந்த வெளியேற்றணுங்கிற விஷயத்தை ஆதரித்தாங்க. கணக்கு பண்ணி பார்த்தா மொத்தம் 19 லட்சம் பேர். அதுவே வந்து பல கணக்குகள் தெல்லுமுள்ளு பண்ணி, ஏன்னா 71 கட் ஆஃப் இயர். இவங்க வந்து கடைசி வரலும் 2006 வரலுமே செயல்படுத்தலை. அதனால் வந்து பங்களாதேஷ் வாருக்கு முன்னாடியே ஆமாம். அதனால் வந்து அவ்வளோ நாளுக்கு பிறகு நிறைய பேர் அங்கே செட்டில் ஆனதுனால பல டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண முடிஞ்சிருக்குது. அதனால் பல பேர் அதில் தப்பிச்சிட்டாங்க. மீதி 90 லட்சம் பேர் 90 லட்சம் பேர் சொச்சம் பேர்னு வச்சுக்கலாம். 90 லட்சம் பேர் கிட்டத்தட்ட. இந்த 90 லட்சம் பேரில் 14 லட்சம் பேர் தான் முஸ்லீம்கள், மீதி எல்லாம் இப்போ இந்துக்கள். இது அவங்க எதிர்பார்க்கலை, பாஜக எதிர்பார்க்கலை. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர்களுக்கு நான் குடியுரிமை கொடுக்கணும், இதுதான் இவங்களோட அஜெண்டாவே. இந்த இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் அவங்களோட ஓட் பேங்க். அது காங்கிரஸுக்கும் அதுதான், பிஜேபிக்கு அதுதான் ஓட் பேங்க். இதில் வந்து இது யாருமே பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மண்ணின் மக்கள் போராடுறாங்கல்ல, அந்த போராடுகிறவர்களுக்கு தனி. இந்த வங்காளிகள் ஓட்டு என்பது வந்து அசாமியர்களுக்கு மிக நெருக்கமான அளவுக்கு மக்கள் எண்ணிக்கை வந்துட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அதனால் பெங்கால் ஆட்களே வருவாங்க. நீங்கள் வந்து இப்போ இவர் பாருங்களேன், இப்போ மாணிக் சர்க்கார்னு இருந்தார், சிபிஎம் 3 முறை முதலமைச்சராக அவர் தான் இருந்தாங்க. அப்போ வந்து இந்த இதில் அஸ்ஸாம்லேயே சொல்கிறேன், அஸ்ஸாமில் வந்து இவங்க சிபிஎம் நிறைய எண்ணிக்கையில் வருவாங்க, முதலமைச்சராக இல்லை, நிறைய எண்ணிக்கையில் வருவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வங்காளி ஓட்டை வாங்குறது தான். காங்கிரஸுக்கும் அதுதான் அவங்க வந்து பிரச்சனை, அதுதான் தேர்தல் கணக்கு. ஆமாம். அதனால தான் அவங்க ரொம்ப எதிர்த்தாங்க. வந்து போராட்டம் வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு பிஜேபிக்கு என்ன கணக்குன்னா, இவங்களில் வந்து இந்த இஸ்லாமியர்கள் தான் அதிகம் இருப்பாங்க, இந்துக்களுங்கிற போதில் இவங்கள ஓட்டை வாங்கிலாம் நினச்சி தான் பண்ணாங்க. ஆனால் எண்ணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து அது முஸ்லீம்களோட இந்துக்கள் தான் அதிகமாக இருக்குது, பல மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது இதுதான் பிரச்சனை. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து விட்டுட்டு நாங்கள் இந்துக்கள் அங்கேருந்து வரவங்களுக்கு கொடுப்போங்கிறத வந்து இந்தியா முழுவதுக்கு மாற்றுறாங்க. ஏன்னா இந்த எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் அஸ்ஸாம்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அஸ்ஸாமில் இந்த போராட்டம் நடக்கும்போது பயந்து போன பல பேர் வங்காளிகள் பக்கத்தில் வந்துட்டாங்க. மணிப்பூரில், நாகாலாந்தில், மேகாலயாவிலலாம் வந்துட்டாங்க. இந்த பிரச்சனை திரும்ப இந்த இது என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த சிஏஏ வந்த பிறகு அதை எதிர்த்து அஸ்ஸாமில் உடனடியாக அஸ்ஸாமில் தான் போராட்டம் நடந்தது. மிகப்பெரிய போராட்டம், தொடர்ந்து போராட்டம், எல்லையை மூடிட்டாங்க, மாணவர்கள் எல்லையை மூடிட்டாங்க. அப்படி போராட்டம் நடந்த உடனே என்னென்னா பக்கத்து மணிப்பூர்லேயும் நாகாலாந்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கேருந்து விரட்டப்படுற வங்காளிகள் அவங்க மாநிலத்துக்கு வந்துடும், அவங்க போராடுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தபோது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா முழுவதுக்கும் இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நாங்கள் வந்து குடியுரிமை கொடுப்போம், அங்கேருந்து விரட்டப்பட்டவர்கள் அப்படிங்கிறத கொண்டுட்டாங்க. இப்போ இதனுடைய பின்னணி அதுதான். இப்போ அங்கே வந்து எதிர்க்கிறது என்னென்னா, இந்த இனம் என்ற வகையில், தாயகம் என்ற வகையில் தான் அஸ்ஸாம் மக்கள் இருக்கிறான். நீ அவனுக்கு முஸ்லீமா இந்துவாலாம் பார்க்கல, அவங்க அஸ்ஸாமியாரா வங்காளியா, இவ்வளோ தான் கணக்கு, சிம்பிளாக அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த விஷயத்தை இப்படி இந்து முஸ்லீம்னு மாற்றி கொண்டது தான் இவங்களுடைய சமாச்சாரம். இப்போ இங்கே மற்ற பகுதியில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து இப்போ என்ன பதில் சொல்கிறாங்க, சிஏஏ சட்டத்தில் இங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கு குடியுரிமை மறுப்போம்னு எங்கே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு அமித்ஷா கேட்குறாருல. அதாவது ஒரு சூதை நாங்கள் அப்படி மறைச்சி செஞ்சுருக்கிறோம் பாரிக்கான்னு சவால். இது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன நேரடியாக அந்த சிஏஏ சட்டத்தில் அது கிடையாது. சிஏஏ சட்டத்தை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னா இப்போ இந்த நேஷ்னல் ரிஜிஸ்டர்னு இருக்குது, என்ஆர்சின்னு இருக்குது. இது நீங்கள் வந்து இதை வச்சு தான் அதை நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப், இந்த குடிமக்களுக்கான தேசிய ஆவணம், இந்த பதிவு இருக்குல்ல, இந்த பதிவை வச்சு தான் நீங்கள் வர முடியும். இந்த பதிவு செய்கிறதுல என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னா நீங்கள் நிரூபிச்சாகணும். யார் சம்மந்தப்பட்டாலும் நிரூபிக்கணும். இப்போ ஒரு அரசாங்கம் சொல்லுது, ஒரு அரசாங்க அதிகாரிகிட்ட நீங்கள் மனு கொடுக்குறீங்க, இந்த மனுவை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ரிஜெக்ட் பண்ணுற அதிகாரி தான் இன்னின்ன காரணத்தினால நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லணும் இல்லையா? இப்போ இருக்கிறது அதுதானே. இந்த சட்டத்தில் என்னென்னா, நான் எதுவும் சொல்லாமல் ரிஜெக்ட் பண்ணிடலாம்.
நான் இதில் சொல்லியிருக்கிற 14 காரணங்கள்லையும் நான் இருக்கிறேங்க, இந்த ஊர்க்காரன் தாங்க அப்படின்னு முஸ்லீம்கள் தான் நிரூபிச்சாகணும். ஏன்னா நீ அந்த இப்போ நீங்கள் என்ன பிரச்சனை, முஸ்லீம்களை அப்படி ஒரு கொஸ்டினை கேட்டு விட்டான்னு வச்சுங்க, நடைமுறையில் ஒரு பிஜேபி ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களை விட்டுருங்க, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் அவங்க அதிகாரிகள் வைக்கிறாங்க, சொல்கிறாங்க நீ வந்து மேக்ஸிமம் முஸ்லீமை ரிஜெக்ட் பண்ணிடு அப்படின்னு. கண்ணை மூடி ரிஜெக்ட் பண்ணான்னா நீங்கள் அல்லாடணும். முஸ்லீமாக பிறந்த ஆட்கள் நான் இந்த ஊரில் தலைமுறை எங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு உண்மையாக நமக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியும். ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு அவன் பாடணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இப்போ சென்னையிலேயே கூட பூர்வ குடிகளாக இருக்கிறாங்க பாருங்கள், சென்னை வாசிகள்னு அந்த காலத்துல இருக்கிறாங்கல்ல, நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீ மூலப்பத்திரன்னு கேட்டிங்கன்னா தேடவே முடியாது அவனால். அவன் இருக்கிறான் அவ்வளோதான். ஒருத்தனை கேட்டிங்கன்னு வச்சிங்க, நீ மூலப்பத்திரத்தை கொண்டாடினா அவன் எந்த டப்பாவில் போய் தேட போகிறான் இல்லையா? இவர் 300 வருஷமாக இருப்பாருங்க, இவர்கிட்ட எந்த இதை மூலப்பத்திரத்தை வச்சுட்டு பார்த்துருக்குறான். அப்போ ரிஜிஸ்டார் சரியாக டாக்குமெண்ட் இல்லைன்னு வச்சிங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் அல்லாடணும். நீங்கள் வந்து நான் இங்கே தான் இருந்தேங்க அப்படின்னு போய் 14 காரணம் சொல்லியிருக்கிறேன், அதில் 14 எல்லாமே எனக்கு செல்லுபடியாகவும் நீங்கள் போய் நிரூபிக்கணும். இந்த சிக்கல் ஏதாவது மிஸ் ஆனால் கூட என்ன பண்ணுவாங்க? சந்தேகத்துக்குரிய ஆள். இப்போ நீங்கள் அஸ்ஸாமில் என்ன பண்ணியிருக்கிறான், சந்தேகத்துக்குரிய ஆட்கள் இருக்கிறான், நீங்கள் முழுதாக நிரூபிக்கப்படாத ஆள், அவர் கேம்ப் போட்டான், முகாம். அது அந்த முகாம் விட்டு அவர் வெளியே வர முடியாது. சாப்பாடு ரேஷனில் இவன் கொடுப்பான், கிட்டத்தட்ட ஓப்பன் ஜெயில். அது அப்படி வச்சுருக்காங்கல்ல அஸ்ஸாமில். டவுட் கேஸுங்க அதுக்கு பேர். ஆமாம், அதுக்கு பேர் டவுட் கேஸு. நீங்கள் வந்து ஒன்று நிரூபிக்கணும் அல்லது ரிஜெக்ட் ஆகணும். இந்த ரெண்டுக்கு இடையில் ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. அது வரையிலும் நீ சாதாரண மக்களோடு அங்கே இருக்கிற குடிமக்களோடு சேர்ந்து வாழ முடியாது. உன்னை முகாமில் வச்சுருவான். இந்தியா முழுவதும் முகாம் கட்டுறதுக்கு பணம் ஒதுக்கிட்டான் ஏற்கனவே, 2019 பணம் ஒதுக்கிட்டான். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட சொந்த நாட்டு மக்களே அகதிகளாக வருவான். அப்போ நீங்கள் குறிப்பாக முஸ்லீம்களை கொஸ்டின் பண்ணிட முடியும். பண்ணிட்டான்னு வச்சிங்களேன், ஐயா நீ ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டான்னா நீங்கள் குறிப்பிட்ட ஒரு 6 மாதம் டைம் கொடுக்குறான்னு வச்சுங்க, அதுக்குள்ளே நீங்கள் நிரூபிச்சாகணும். இல்லைன்னா ஒன்று வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவான் அல்லது டவுட்டில் போய் கேம்பில் போட்டுருவான். இதுதான் பிரச்சனை. அதனால தான் முஸ்லீம்களே எதிர்க்கிறாங்க. அப்படின்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா சிஏ சட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற குடிமக்கள் இல்லை, அங்கேருந்து வரவங்களை பற்றி தான் யாரை ஏற்றுக்கிறது யாரை ஏற்றுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த ஊரில் இருக்கிறவனை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வெளிப்படையாக பார்த்தா தெரியும், அப்படி தான். ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதில் தான் சிக்கல். அதனால தான் இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறாங்க. சரி, இவ்வளவு பேச்சு பேசுகிறீங்க, தமிழர்களுக்கு ஏன் கொடுக்கல? நான் என்ன சொல்கிறேன்னா, நீ தமிழர்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவர்கள் இந்துக்கள் தானே, தமிழர்கள் தானே ரிஜெக்ட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு என்ன, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன, அவங்களுக்கு வந்து அஸ்ஸாமில் இருக்கிற அதே பிரச்சனை நமக்கு இருக்குது. அஸ்ஸாமில் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்த வங்காளிகள், மேற்கு வங்காளத்துலேருந்து வந்த வங்காளிகள், பீகார்லேருந்து போன வங்காளிகள், இந்திக்கார எல்லாரோடையும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. சரி, அவங்க வந்து அதனால தான் பொதுவாக தான் அவங்க சொன்னாங்க, அவங்க வங்காளிகள் யாரையும் அவங்க கேட்கல, வங்காளிகள்னு சொல்லலை, இந்துக்கள்னு சொல்லலை, முஸ்லீம்கள்னு சொல்லலை. இந்த எங்களுக்கு 61வது வருஷம் சென்சஸ் டேட்டாவை எடுத்துக்க, 61க்கு பிறகு வந்தவெல்லாம் அயலார் தான் எங்களுக்கு. அவங்களுக்கு வரையறை வைக்கிறாங்க, அதை வச்சு தான் போராட்டமே. ஓகே, 71ன்னு முடிவாயிடுச்சு, ஒப்பந்தம் வந்துச்சு 71. அப்போ 71ங்கிறது என்ன, 71 சென்சஸ். ஒவ்வொரு 10 ஆண்டுகள் ஒரு முறை சென்சஸ் இருக்கிறாங்களா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது 1971 சென்சஸ். இப்போ நான் தமிழ் தேசிய பேரியத்தில் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை சந்திக்கிற என்ன பிரச்சனை, திருமண பக்கமெல்லாம் இந்திக்காரன். இது நீங்கள் மொழி அடிப்படையில் ஒரு மாநிலம் உருவாக்குறீங்கன்னு என்ன அர்த்தம், அந்த மொழி பேசக்கூடிய தேசிய இன மக்களுக்கு அது தாயகம்னு அங்கீகரிக்கிறீங்க. இல்லைன்னா வெறும் குறுக்க நடுக்க கோடை போட்டு நீங்கள் நிர்வாக ஏற்பாடாக பண்ணிட்டு போயிடலாமே. போராட்டம் நீங்கள் முதல்ல இருந்தது அதுதானே. நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவானதுக்கு பிறகு எப்போ வந்து மாநில சீரமைப்பு சட்டம் வந்துச்சோ அப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையே மாறி போச்சு. ஏன்னா அதற்கு முன்னால் இருந்ததில் மாகாணம் தான். இந்திய அரசமைப்பு சட்டம் செயலுக்கு வந்தபோது 1950 ஜனவரி 26 போது செயலுக்கு வரும்போது இருந்ததெல்லாம் மாகாணம் தான், நிர்வாக ஏற்பாடு. நீங்கள் ஆந்திராவில் ஒரு பகுதி இருந்துச்சு, கேரளாவில் ஒரு பகுதி இருந்துச்சு, கர்நாடகாவில் ஒரு பகுதி இருந்துச்சு, மைசூர் இல்லையா, மைசூர் தவிர மற்ற பகுதியெலாம் இருந்துச்சு. இல்லை இதில் போனால் ஒரிசாவில் 1-2 கூட இருந்துச்சு. எல்லாம் இருந்து தானே தமிழ்நாடு, அதை இந்த சென்னை மாகாணம். அப்போ இது இந்த போராட்டம் நடந்து அந்த பொட்டி ஸ்ரீராமில் இறந்து போகிறாரு, அங்கே பஞ்சாபில் பெரிய போராட்டம் நடக்குது. இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு நேரு அரசாங்கம் ஏற்றுக்கிறாங்க, கமிட்டி போடுறாங்க, இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுங்க. அதன் பிறகு மொழி வழி தேசிய இன மாநிலங்களாக பிரிக்கப்படுது. அப்போ என்ன ஆகுது, மொழி வழி தேசிய இனம்னா என்ன, உன்னுடைய வரலாற்று தாயகம். இந்த வரலாற்று தாயகத்தில் இப்போ தமிழ்நாட்டில் சில பகுதிகள் பக்கத்து மாநிலத்தை கொடுத்துட்டாங்கிற கிரீவன்ஸ் நமக்கு இருக்குது, குறைபாடு இருக்குது. அது ஒரு பெரிய சிதைப்பு தான். ஆனாலும் பெரும்பகுதி தமிழர்களுடைய வரலாற்று தாயகம் என்பது
தமிழ்நாடுங்கிற அளவு சென்னை மாகாணம் வச்சா அப்புறம் தமிழ்நாடுன்னு பேர் மாற்றிட்டோம், அப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதனுடைய அளவுகோல் என்ன, அதனுடைய எதை வச்சு இந்த யூனிட் ஃபார்ம் ஆகுது? இப்போ நீங்கள் வந்து இந்த இந்த மாகாணம்ங்கிறது வந்து மாநிலமாக உருவாக்கப்படுது என்ன, மொழி வழி தேசிய இன தாயகத்தை அங்கீகரிக்கிறீங்க. அப்போ என்னென்னா அதனுடைய நோக்கமாக என்ன சொல்கிறோம் அந்த சட்டத்திலேயே, மாநில சீரமைப்பு சட்டத்திலேயே, இந்த மொழி இதனுடைய தாயகம் இவங்களுடைய பண்பாடு இதை பாதுகாப்பது என்பது, அதுக்காக தான் இதை வச்சுருக்கிறோம். இப்போ இதை பற்றி சுப்ரீம் கோர்ட்லலாம் பல வழக்குகள் போச்சு. எப்படின்னா இந்த மாநில மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போன்னு ஒரு சட்டம் போடுறாங்க, அந்த சட்டம் செல்லாதுன்னு போகுது. இப்போ இப்போ தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப நாள் என்ன இருந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டு பையங்களுக்கு தான் மருத்துவக் கல்லூரியில் முன்னுரிமை. அதுலேயும் அந்தந்த மாவட்டத்தினுடைய கல்லூரிகள், அந்த கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய 3-4 மாவட்டங்களில் இருக்கிற பசங்களுக்கு தான் முன்னுரிமை. அதுலேயுமே அப்படி தான் வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே சென்னை மருத்துவக் கல்லூரி அப்படின்னா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்துக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் உண்டு. மொத்தமாக தமிழ்நாட்டு ஆளுக்கு தான் சேரலாம் முதன்மையாக. அதுக்குள்ளேயும் இந்த மாவட்டங்களுக்கு, ஏன்னா ஒரு பக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வர முடியாத குடும்பங்களை சேர்ந்தவங்கலாம் அதில் சேர்ந்தவங்களுக்கு தான் அப்படி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்காக நடந்து அப்படி செய்யலாம், அப்படி முன்னுரிமை கொடுத்து அந்தந்த மாநில மக்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு. ஏன்னா மாநில சீரமைப்பு சட்டத்தினுடைய ஸ்பிரிட்டே அதுதான். அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சட்டம் இதெல்லாம் வந்துடுச்சு. அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த ஊரினுடைய தாயகத்தை பாதுகாக்கணும்னா தமிழ் மொழி பேசுகிறவன், தமிழ் மொழியை இவங்களுடைய இந்த வரலாற்று தாயகமாக கொண்டிருக்கிறவன், ஒரு பொது மொழியாக கொண்டவன், அவன் இங்கே இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய அடிப்படையில் தான் 1956 நவம்பர் 1 மொழி வழி தேசிய இன தாயகமாக மாநிலம் உருவாகுது, தமிழ்நாடு உருவாகுது. அப்போ அதுக்கு அந்த கட் ஆஃப் டேட்டை வச்சுங்க. 1956 நவம்பர் 1க்கு முன்னால் இருந்த எந்த மொழிக்காரனும், அது மார்வாடியாக இருக்கட்டும், ஹிந்திக்காரனாக இருக்கட்டும், மலையாளியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தெலுங்குக்காரனாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இங்கே இருக்கட்டும், 56 நவம்பர் 1க்கு பிறகு வந்தவர்கள் அயலார் அப்படின்னு சொல்கிறோம். சரி, 56 நவம்பர் 1க்கு பிறகு அந்த டேட்டா கிடையாது அப்படின்னா 1961 சென்சஸ் வச்சுக்க. எப்படி அஸ்ஸாம்காரன் கட்டணும் அது கேட்குறோம். 1961 சென்சஸில் உனக்கு இருக்குது, யார் எந்த மொழி பேசுனா, எந்த ஊருக்காரன், அவனுடைய ஆரிஜின் ஆஃப் இது என்ன எல்லாம் இருக்குது, கணக்கு இருக்குது. இப்போ 61 ஸ்டேட்டஸ் படி, 61 சென்சஸ் படி யாரெல்லாம் இங்கே இருந்தாங்களோ அவர்கள், அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், வழி வந்தவர்கள் இங்கே இருக்கட்டும், எந்த மொழி பேசினாலும். 61க்கு பிறகு வந்தவர்கள்லாம் அயலார்னு ஃபார்ம் பண்ணிடணும், அவர்களை படிப்படியாக வெளியேற்றணும். இதுதான் நான் கேட்குறேன். அப்போ என்ன கேட்குறேன்னா, அதற்கு எப்படி நீங்கள் அஸ்ஸாமுக்கு ஒரு அஸ்ஸாமுக்கான ஒரு என்ஆர்சி போடுறியோ, அது மாதிரி தமிழ்நாட்டிற்கு நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஷிப், இங்கே தேசிய குடியுரிமை பதிவு, தமிழ்நாட்டுக்கான பதிவு ஏற்படுத்துன்னு சொல்கிறோம். நாங்கள் சிஏவை எதிர்க்கிறோம்னா அதோடு சேர்த்து இன்னொரு கோரிக்கையை வைக்கிறோம். தமிழ் தேசிய தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு என்ஆர்சி அப்படிங்கிறது. ஆமாம், தமிழ்நாடுக்கான டிஎன்ஆர்சி தேவைங்கிறேன். என்ஆர்சி வேணாம், டிஎன்ஆர்சி வேணுங்கிறான். டிஎன்ஆர்சி வேணுங்கிறான். தமிழ்நாடு சிட்டிசன்ஷிப் வேணுங்க. நேஷனல் தான், நேஷனே கிடையாது இந்தியா, அது விடுங்க. இப்போ அவங்க ஆல் இண்டியாவுக்கு வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்கு வைங்க. எப்படி அஸ்ஸாமுக்கு ஒத்துக்கிட்டீங்களோ எங்களுக்கு அதையும் ஒத்துக்குங்கிறோம். அஸ்ஸாமுக்கு எப்படி நீங்கள் இப்போ நீங்கள் இதுக்கு எங்கேருந்து போனாலும் அந்த 71 கட் ஆஃப் இயரில், 71 மார்ச் 24 கட் ஆஃப் இயரில் அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ப்ராடாக 61 சென்சஸ்ன்னு வச்சுங்க. நீங்கள் டேட்டே கூட நான் கேட்கல, வருஷம் அதுக்கு முன்னாடி பின்னாடி பிரிச்சுங்க, அப்படி தான் கேட்குறோம். இப்போ அதனால் இது ஒரு தாயக பாதுகாக்கிற கோரிக்கையை தவிர இது ஒரு மத பிரச்சனையாக மாற்றிருக்கிறதுனால தான் அது முஸ்லீம் பிரச்சனை அப்படின்னு வருது. இது முஸ்லீமை எதிர்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆமாம் இவரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டாருப்பா மோடி அப்படின்னு அவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்க பண்ணுறாங்க. ஒவ்வொரு இஸ்லாமியரும் சிஏஏ சட்டத்தை பார்த்தீங்கன்னா வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி அகில இந்திய முஸ்லீம் ஜமாத் தலைவர் மௌலானா ஜகாபுதீன் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? அனைத்து இந்திய முஸ்லீம் அடிமைன்னு நான் பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. பிஜேபிக்கு சில அடிமைகள் கிடைக்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் பிரபாகரனுக்கு கருணான்னு ஒரு ஆள் இருந்தது மாதிரி முஸ்லீம்களுக்கு ஒரு ஜமாத்துன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆள் இருக்கிறாருன்னு அர்த்தம். வேறு அதுக்கு மேலே என்ன இருக்குது? மிக தெளிவாக இருக்கக்கூடியது, முஸ்லீம்களை சந்தேக பட்டியலில் வைத்திருப்பது தான் சிஏஏ. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஆதரிக்கணும்னு சொன்னார்னா அது என்ன அர்த்தம்? அது நீங்கள் இது எதிர்க்க வேண்டாம்ப்பா, நமக்கு ஒன்றும் இப்போ உடனடியாக பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கூட அதுக்கு அர்த்தம் இருக்குது. ஆதரிக்கணும்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? அது அதெல்லாம் அடிமைன்னு அர்த்தம் இல்லை. இந்திய முஸ்லீம்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த சட்டத்தை நான் படித்து பார்த்துட்டேன், அதில் எந்த ஒரு தவறான ஒரு விஷயமும் எதுவுமே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான எந்த ஒரு செயல்பாடும் அதில் கிடையாது, வரைவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதான் நான் அவ்வளோ நேரம் சொன்னேனே, நீங்கள் முஸ்லீம்களை சந்தேக பட்டியலில் வைக்குதுன்ட்டு.
அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பா முஸ்லீம்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒன்றும் எதிர்க்க வேணான்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு அறியாமைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆதரிக்கணும்னாருன்னா ஃப்ராடு, ஒரு அடிமை. அதெல்லாம் பொருட்படுத்த தகுந்தது கிடையாது. அது மக்கள் எவனும் ஏற்றுக்க மாட்டான். சிஏ சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு ஆதரித்தது 2019 ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக. இன்றைக்கு வந்து எதிர்த்து நாங்களும் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. சிஏ வந்து ஒரு பிளவுவாத அரசியலை முன்னெடுக்குது, மதவாத அரசியலை முன்னெடுக்குது. அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்குது. இந்த 2 நிலைப்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்? இது இரட்டை நிலைப்பாடு. அவங்களுக்கு என்னென்னா, நீண்ட காலமாக பிஜேபியோடு அவங்க கூட போனதுனால பொதுவாக தமிழர்கள் எல்லாத்தையுமே ஒரு பிஜேபிக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருச்சு அதிமுகவுக்கு. குறிப்பாக இஸ்லாமியர்கள் மத்தியில் அவங்களுக்கு ஏற்கனவே நீண்ட காலமாக எம்ஜிஆர் காலத்திலேருந்து இந்த வாக்காளர்கள் மாறிட்டாங்க. இப்போ அதை தக்க வைக்கிறதுக்கு தான் இந்த எஸ்டிபிஐ கட்சியோட கூட்டணி, அதுக்கு ஒரு சீட்டு, திருநெல்வேலியில் எங்கேயோ ஒரு சீட்டு கொடுக்கறது. அப்போ அதில் வந்து அதுக்கு தகுந்தாற் போல் அவங்க பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இஸ்லாமியர்கள்ட்டையும் சரி மற்றவர்கள்ட்டையும் நீங்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள்ட்ட நம்பிக்கை பெறணுன்னா, நான் பிஜேபி எதிர்க்கிறேன், நான் தொடர்ந்து அடிமையாலாம் இல்லை. இப்போ திமுக இவங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன, நீங்கள் மறைமுக கூட்டணி இருக்குன்னு ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதை நிரூபிக்க வேண்டிய சிக்கலில் தான் அவர் இருக்கிறார். யார்? எடப்பாடி. நான் இல்லை பிஜேபிக்கு நான் எதிர்க்கிற ஆள், நான் தான் நம்பர் 1 எதிர்ப்பு அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு இப்போ பேசுகிறாரு. அன்னைக்கு இந்த சட்டத்தை வந்து எதிர்த்து அதிமுக அரசு தீர்மானம் நிறைவேற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர் வந்து கேள்வி எழுப்பினப்ப சட்டமன்றத்தில் வந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, இந்த சட்டத்தினால யார் பாதிக்கப்பட்டாங்க சொல்லுங்கள், விவரத்தை சொல்லுங்கள் அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் ஒரு பாதிப்பும் வராது அப்படின்லாம் சொன்னார். இப்போ அந்த எடப்பாடிக்கு தான் சொன்ன, முன்னாள் எடப்பாடிக்கு இந்நாள் எடப்பாடி பதில் சொல்லிக்க வேண்டியதுதான். விஷயம் தானே. நீங்கள் வந்து என்னென்னா, ஒரே சமாச்சாரம், தேர்தலில் அவங்க பொசிஷன் மாறிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே, அவ்வளோதானே தவிர. சரி, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த எதிர்ப்பின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்க்கிறதுங்கிற உணர்வாது போகட்டுமேங்களா. இது எல்லாமே இந்த சர்க்கஸ்குள்ளே தான் நடக்கும். நீங்கள் திமுகவும் என்ன, நீங்கள் திமுக அந்த கூட்டணியில் இருந்தால் எல்லாம் ஆதரிக்கிறவங்க தான். நீங்கள் வந்து குஜராத்தில் இஸ்லாமியர்களை குறி வச்சு படுகொலை நடத்தும் போது அதை ஆதரித்தவர் தான் கலைஞர். உங்களுக்கு அதெல்லாம் வந்து அதை வைத்துக்கொண்டு நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். அது ஒரு கெட்ட மரத்தின் நல்ல கனி வாஜ்பாயின்னு சொன்னார் முதல்ல போய் சேரும்போது. இது எல்லாமே இந்த சர்க்கஸ் 2 பேரும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் இவங்களுடைய பதவி அரசியலுக்காக இன்றைக்கி ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னா ரைட்டு, அந்த வகையில் நின்றுட்டு போகட்டும். நாளைக்கு மாறினாங்கன்னா பேசிட்டு போவோம், அவ்வளோதான். ஆனால் இவங்க வந்து சந்தர்ப்பவாதம் பண்ணணும். நேற்றுக்கு ஆதரித்ததும் சந்தர்ப்பவாதம் தான், இன்றைக்கி எதிர்ப்பதும் சந்தர்ப்பவாதம் தான். தேவைக்காக பண்ணுறாங்க, ஓட்டு தேவைக்காக. ஏன்னா இன்றைக்கி முஸ்லீம்கள் ஓட்டை வாங்கி ஆகணும். தமிழ்நாட்டில் இருக்கிற கெட்ட பேரை, ஒட்டுமொத்த கெட்ட பேரை எடுத்தாகணும், நீக்கினால தவிர நவர முடியாது. அதுக்காக பண்ணுறாங்க. சரி, நடக்கட்டும், அவ்வளோதான். ஓகே. அப்போ சிறுபான்மையினர் வாக்கை மையப்படுத்தி தான் அந்த அரசியலாம் நகர்ந்தது. ஆமாம். கேரள மாநிலத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து மோடி அரசை கண்டித்தும் பினராயி விஜயன் அவருடைய அரசை கண்டித்தும் வந்து போராடுறாங்க. கிட்டத்தட்ட மோடி அரசும் பினராயி விஜயன் அவருடைய அரசும் வந்து ஒன்றுதான் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது என்னென்னா, ஒரு பினராயி விஜயன் வந்து ஒரு உண்மையையும் சொல்லிட்டு சொல்லணும். இங்கே ஸ்டாலின் அப்படி தான் சொல்லணும்னு வச்சுங்க. அதாவது அவங்க எங்களுடைய மண்ணில் இதை செயல்படுத்த மாட்டோம்னு சொல்கிறது வந்து சரிதான். அதாவது அது ஒரு உணர்வை பிரதிபலிக்கிறது தான். ஆனால் அப்படி எங்கள்கிட்ட இருந்த அதிகாரத்தையும் பறிச்சிட்டிங்கன்னு சேர்த்து சொல்லணும்ல. எங்களுக்கு ஏற்கனவே ரிஜிஸ்டர் தயார் பண்ணுறதெல்லாம் மாநில அரசாங்கம் தான் பண்ணணும். இப்போ ஒரு தேர்தல் அறிவிக்கிறாங்க, தேர்தல் வேலைகளுக்கான பணியாளர்களை மாநில அரசாங்கம் தான் அலாட் பண்ணணும். ஒரு வேளை ஒரு மாநில அரசாங்கம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, இங்கே தேர்தலை நடத்த முடியாது. அவங்க கையில் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இருந்ததை இவங்க காலி பண்ணிட்டாங்க இப்போ இந்த சட்டத்தில். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ அதை சொல்லணுங்கிறேன் நான். அந்த உண்மையை சொல்லிவிட்டு நாங்கள் அதை விட மாட்டோம் அப்படி. இப்போ என்ன வருதுன்னா, இது செயல்படாது போல இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே அல்லது கேரளாவுக்குள்ளே அப்படின்னு ஒரு மயக்கம் வந்துடுதில்ல இங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கு. அப்போ கேரளாவில் இருக்கிற முஸ்லீம்களே வச்சுங்க, கேரளாவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு என்ன இருக்கும், நம்ம ஊரில் செயல்படாது போல இருக்குது. அதான் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார்ல பினராயி விஜயன். இந்தியா முழுதும் அவங்களும் போராடுறாங்க, கேரளாவிலும் கூட அவங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அப்போ அது மாதிரி வராது போல இருக்குது அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் வந்துடும்ல. இல்லை, நாங்கள் ஏற்றுக்கலை, செயல்பட விட மாட்டோம். அதே நேரத்தில் எங்கள் அதிகாரத்தையும் மீறி அவங்க ஒரு எம்பவர்டு கமிட்டின்னு போட்டு வச்சுருக்காங்க, அதை நாங்கள் எதிர்க்கிறோம், எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்போம்னு சொன்னால் ரைட்டு. நீ அந்த ஒரு போர்ஷனை சொல்லாத போது ஒரு குழப்பம் தானே உண்டாக்குறீங்க. அந்த வகையில் தான் அவங்க இது பண்ணுறாங்க. மற்றபடி அதெல்லாம் தேர்தலில் அவங்க எடுத்து நிற்கிறாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க வச்சுங்க, அது வேறு. இந்த தேர்தல்
பத்திர திட்ட வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்பிஐக்கு ஒரு கடுமையான ஒரு இதை வந்து சொல்லியிருக்கு, வார்னிங்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அவங்களும் வந்து இந்த தேர்தல் ஆணையத்தில் போய் நேரடியாக வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, எத்தனை கட்சி வந்து இதில் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ நாளைக்கு வந்து அவங்க தேர்தல் ஆணையம் வந்து முழுமையான டீட்டெயில் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையம் ஃபுல்லாகவே வந்து ஓப்பனாக வெளிப்படைத்தன்மையோட இருக்குமா? இல்லை, அவங்களுக்கு அந்த தீர்ப்புப்படி வேறு வேலை கிடையாது. ஏன்னா இவங்க கொடுத்ததை அவங்க வெப்சைட்டில் போட்டாங்க. இந்த ஸ்டேட் பேங்க் கொடுத்துருக்கிற விவரத்தை வந்து தேர்தல் ஆணையம் அவங்களோட வெப்சைட்டில் போட்டாங்க. அதில் வேறு ஒன்றும் அவங்களுக்கு வேலை கிடையாது. அதில் அவங்க வந்து இதை செய்யணும் அதை செய்ய மாட்டோம்னா சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி தலைமை தேர்தல் ஆணையரும் சொல்லிட்டார், நாங்கள் வந்து முழுமையாக அதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டார். அது தவிர அவங்களுக்கு ஒன்றும் சட்டப்படியே வேறு ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அதுதான். நீண்ட காலத்துக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருப்பது ஒரு பாராட்டுறதுன்னு வச்சுங்க. ஆனால் இதுலேயும் என்னன்னாக்க இதுக்கு இந்த ஒரு இந்த தனிநபர் அல்லது இந்த நிறுவனம் பணம் கொடுத்துச்சு, இந்த தேதியில் கொடுத்துச்சு, இவ்வளோ ரூபா கொடுத்துச்சு, இந்த கட்சிக்கு கொடுத்துச்சு, இந்த கட்சிக்கு கொடுத்துச்சுங்கிறது அந்த அப்படி நேரடியாக மேட்ச் ஆகிறதுக்கான டேட்டா இல்லை. இது அந்த பதிலாக இல்லை, அந்த இத்தனாம் தேதியில் இந்த கட்சி இவ்வளோ ரூபாய் ரிசீவ் பண்ணிக்கிச்சு. ஓகே சார், இப்படி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த ரெண்டு டேட்டாவையும் வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். புரியுதா? ஏன்னா மேட்சிங் டேட்டா அவன் கொடுக்கல. ஏன்னா அதுதான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. தேதி கேட்டது என்ன, ஜூன் 30 வரலும் டைம் கேட்டது என்னென்னா நாங்கள் மேட்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இவன் இது ஒன்றா இப்போ என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டு தான் சரியாக இருந்திருக்கோம்னா, இது ரெண்டு பகுதி இருக்குது. இதில் ஒரு இடைக்கால தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க 2019. அந்த 2019 வரலும் இருக்கக்கூடிய டேட்டாவை உடனே கொடு, மீதி இருக்கிறதுக்கு 10 நாள் எடுத்துக்க அப்படின்னா மொத்தமும் மேட்சிங் டேட்டா வந்துருக்கும். இவங்க என்னென்னா இவங்க வந்து கேட்கும் போது இருக்கிற அந்த இது இருக்குல்ல, அது வந்து எதையுமே ஒரு அடாவடியான வாதம். அது நீங்கள் எஸ்பிஐ தரப்பில் போட்ட வாதமே என்னென்னா, நீங்கள் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறாரு, 26 நாள் ஆச்சியா நான் உத்தரவு கொடுத்து, 26 நாள் என்ன பண்ண, ஏன் இந்த தேதி எனக்கு பத்தலைன்னு சொல்லு. இந்த 26 நாள் எனக்கு பத்தலைங்க, என்னென்ன வேலை பார்த்தோம், இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஏதாவது விவரம் கொடுக்குறியா? நீ ஒன்றும் கிடையாது. திடீர்னு கரெக்டாக முடிய போகிற நாள் அன்றைக்கி அப்ளிகேஷனை போடுற, அப்படி செயல்படுத்தக்கூடாதுன்னு ஒரு இன்டென்ஷன் அப்படிங்கும்போது தான் அவங்க அடுத்த நாளே கொண்டாங்கன்ட்டாங்க. ஆனால் இதை இவங்க வந்து கொஞ்சம் நிதானமாக என்ன பண்ணியிருக்கணும்னா, ரெண்டு பகுதி இருக்குது. இதில் இன்டரிம் ஆர்டர் கொடுத்தது ஒரு தேதி, அந்த தேதி வரையிலும் நீ உடனே கொடு, 12ஆம் தேதியே கொடு, மீதி இருக்கிறத ஒரு நாளோ ஒரு வாரமோ 10 நாளோ ஏதாவது ஒரு டைம் கொடுத்து அதுக்குள்ளே கொடு அப்படின்னா இந்த மேட்சிங் டேட்டா வந்துருக்கும். இப்போ மேட்சிங் டேட்டா வராததுனால நமக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் சட்டப்பூர்வமாக சொல்லுவான், ஏன் அவன் கொடுத்தான்னு இருக்கியா, நான் வாங்கினேன் இருக்கியா, இவன்ட்ட நான் வாங்கினேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்பான். ஏன் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா, எந்த தேதியில் அவர் வாங்கியிருக்கிறாருங்கிற தேதி முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணியிருப்பான், ஒரு இந்த கவர்மெண்ட் வந்து சிறப்பு சலுகை ஏதாவது சலுகை கொடுத்துருப்பான், சட்ட மீறலுக்கு துணை போயிருப்பான், அல்லது சட்டத்தை வளைச்சி கொடுத்துருப்பான், அதை செய்ததுக்காக இந்த பணம் வந்திருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அதை ஒட்டி இருக்கிற 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தானா, அதை எதிர்பார்த்து பின்னாடி வந்துச்சுன்னா பணத்தை பலனை பெற்ற கூட கொடுத்துருக்காங்க. அந்த டேட் ரொம்ப முக்கியம். அப்போ இவர் ரிசீவ் பண்ண டேட்டையும் அதையும் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து இவர் தான் இவர் வாங்கினது இவர் தான் என்கேஷ் பண்ணியிருக்கிறார், இவர் டிராஃப்ட் கொடுத்துருக்கிறார், இவர் தான் பணமாக ஆக்கியிருக்கிறார் அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக கொடுக்கணும்ல. அந்த கேப் இருக்குது. அது என்ன அதை புரிந்து கொள்வது முடியாத விஷயம் இல்லை. ஆனால் யூஇக்குன்னா அதில் வந்து அவர் உள்ளே பூந்துக்குவார் பிஜேபி. அப்பா அவன் கொடுத்தான் இருக்குது, நான் வாங்கினான் இருக்குது, அவன்கிட்ட நான் வாங்கினேண்ணா, இந்த கதையை பேசுவார் அவர். இதுதான் உங்களுக்கு இந்த ஒரு கேப் இருக்குது சுப்ரீம் கோர்ட். மற்றபடி நல்ல தீர்ப்பு தான் அது, அவ்வளோதான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு மிக்க நன்றி சார். நல்லது, மகிழ்ச்சி.